இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று 13ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு நேர்ச்சை செய்வது. நேர்ச்சை என்றால் நாம் கடவுளுக்கு நேர்ந்து கொண்டதை, ஏதாவது ஒரு ஆணையிட்டு கூறியிருந்தால் அதை செய்வது என்பது தொடக்க காலம் முதலே அனைத்து மதத்திலுமே இருக்கின்ற ஒரு ஒரு ஆன்மீக காரியம்னு சொல்லலாம், ஒரு பழக்க வழக்கம்னு சொல்லலாம். விவிலியத்தின் இணைச்சட்ட நூலிலிருந்து இந்த பழக்கம் மோசே சொல்லியிருக்கிறார். கடவுளுக்கு நேர்ச்சை செலுத்துங்கள் மோசே கட்டளை உண்டு, இணைச்சட்டத்தில் உண்டு. அதன்படி இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுவாங்க? யூதர்கள் கடவுளுக்கு நேர்ச்சை செய்வார்கள். கடவுளே, எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு இது சரியாச்சுன்னா உங்களுக்கு நான் இது கொடுக்குறேன் என்று ஒரு நேர்ந்து கொள்வார்கள், ஆணையிட்டு கூறுவார்கள் கடவுள் பெயரில். இது தொடக்க காலத்திலே உண்மையான விசுவாசமாக இருந்தது. என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, நான் என்னால் முடிந்த என்ன ஒருத்தல் முயற்சிகளை ஆண்டவர் காணிக்கையாக கொடுக்குறேன். புரியுதுங்களா? அப்போ நேர்ச்சை என்பது முற்காலத்திலே சிறப்பானதாக இருந்தது. ஆனால் காலம் போக 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 அது ஒரு கடமையாக மாறிவிட்டது. எப்படின்னு சொன்னா, தான் யார் என்று என்பிக்கின்ற, தன் ஆணவத்தை தற்பெருமையை என்பிக்கின்ற ஒரு காரியம் மாறிடுச்சு. எப்படி பத்தியா, மாதா தலையில் இருக்கிற கிரீடம் நான் கொடுத்தது சொல்றாங்களா இல்லையா? கல்வெட்டில் பதிச்சு வைப்பாங்க, இந்த கோயிலுக்கு ₹1,00,000 இவர் கொடுத்தார். அடுத்த போனவங்க, ஓ லட்சம், நான் 1,10,000 கொடுக்குறேன், ஒருத்தன் கொடுப்பான். அப்போ கடவுளுக்கு தருகின்ற நேர்ச்சை, காணிக்கை, கடவுளுக்கு தருகின்ற அந்த அந்த ஒரு காரியமானது பிற்காலத்தில் அது ஒரு சொல்றது, கடவுளுக்கு அவர் செய்கிற வேலைக்கு கூலித்தர மாதிரி ஆயிடுச்சு. சொல்லணும், அதான் உண்மை. எஸ்ஐ 55 இவ்வாறு வரும், 58 நினைக்கிறேன், அந்த சரி அதிகாரி ஞாபகம் இல்லை எனக்கு. நீங்கள் எல்லா அநியாயத்தையும் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நோன்பு இருந்து விரதம் இருந்து எல்லா காணிக்கையும் செலுத்துறீங்க, உங்கள் நோன்பை காணிக்கையை நான் அருவருக்கிறேன்னு யாவே ஆண்டவர் சொல்லுவார். எல்லா அநியாயத்தையும் பண்ணுற காணிக்கை கொண்டு போகிறவங்க காணிக்கை அவனுக்கு வேணும். புரியுதுங்களா? அப்போது பிற்காலத்தில் இந்த நேர்ச்சை, காணிக்கை, ஆணையிட்ட கூறுதல் அனைத்தும் ஒரு சடங்காக, சம்பிரதாயமாக, உள்ளார்ந்த ஆண்டவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக செய்யாமல் தான் யார் என்பதை என்பிக்க. புரியுதுங்களா? அடுத்தவனை இழிவுபடுத்த, பைத்தியா 10 பைசா போடுறான் பாரு, இவெல்லாம் ஒரு மனுஷன். ஏசப் சொல்லுவார்கள், 2 செப்பு காசு போட்ட அந்த கைம்பெண் தான் பெருசு போட்டாரு ஏசப் சொல்லுவார். ஆனால் மற்ற பண்ணுவாங்க, இதை போட்டா பாரு, நான் போட்ட பற்றி ₹1000 அப்படின்னு. பிறரை இழிவாக நினைக்க இந்த காணிக்கை, இந்த நேர்ச்சி பயன்பட்டது யூதர்களுக்கு மத்தியில். அப்படிப்பட்டதை ஆண்டவர் அருவருத்து இங்கு பேசுறாரு பாருங்க. இன்னைக்கு ஆணையிட்டே கூறாது, உன்னுடைய காணிக்கை யாருக்கு தேவை கிடையாது. விண்ணுலகின் மேல ஆணையிடாது, மண்ணுலகின் மேல ஆணையிடாது, ஆண்டவர் மேல ஆணையிடாது. கடவுளே, நீங்க இதை செஞ்சீங்கன்னா உங்க மேல சத்தியமா நான் அதுக்கு செய்கிறேன் என்று சொல்ல, அது தேவையில்லை. அப்படிப்பட்ட காணிக்கை ஆண்டவருக்கு அவசியம் கிடையாது. இப்போ எது அவசியம்? உள்ளார்ந்த அன்பு, நேரிய வாழ்க்கை. பாருங்கப்பா, உண்மையை பேசுங்க, ஞானத்தை செய்யுங்க. ஆமான்னா ஆமா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஓசை 6:6 சொல்ற இல்லையா? ஓசை 6:6 பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இரக்க உள்ளவனாயிரு, நீதி உள்ளவனாயிரு, நேர்மை உள்ளவனாயிரு. இந்த சடங்கு சம்பிரதாயம் தான் தேவை கிடையாது எனக்கு. ஆனால் சொல்லுகிறார், ஒரு சித்தர் பாட்டு உண்டு, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து மொனமொன என்று சொல்லும் மந்திரம் ஏனடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். ஒரு கல் நட்டு வச்சு மந்திரம் சொல்றது எதுக்கு? இந்த சடங்கு அவசியம் இல்லை. கடவுள் உன் உள்ளத்திலே குடிகொண்டு, இதெல்லாம் தேவை கிடையாது. அவருடைய வார்த்தை தான் பாருங்க. நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க.
நீ நேரிய வாழ்க்கை வாழுங்க, நீதியான வாழ்க்கை வாழுங்க. உன்னால் முடியுதா ஒரு 4 பேருக்கு ஒரு ஒரு சோறு போட்டு போங்க, எல்லாம் விட்டுட்டு போங்க, அவசியம் இல்லை. ஆனால் இந்த நேர்ச்சியை கொண்டு கடவுளை வேலைக்காரனாகவும் நீ முதலாளியாகவும் ஆகாதீங்க. இந்த நேர்ச்சியை ஒரு சாக்கா வச்சு நீ பெரிய பெரிய ஒரு மிராசு நிரூபித்து நீ மார்த்தட்டி கொள்ளாதே. அதற்கெல்லாம் நீ எனக்கு தருகின்ற காணிக்கை இந்த அது இழிவான செயல் ஆக்காது என்று நான் சொல்கிறேன். சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நம்ம இருந்திருக்கிறோமா? நாம் தருகின்ற காணிக்கையில் பெருமிதப்பட்டு நான் பத்தியா அப்படி இருந்திருக்கிறோமா? மனம் வருந்தும், அவரோட மன்னிப்பு கேட்போம். கடவுள் விரும்புவது இந்த போல் நேர்ச்சை கிடையாது, காணிக்கை கிடையாது, நல்ல மனசு. பலிகளை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிற அவனுடைய வார்த்தை இது. சகோதரர்களே, நாம் வாழும் காலத்தில் அதுக்கு இன்னொன்று கூடாது பிரதர். அப்போ கோயிலுக்கு காணிக்க தரக்கூடாதா பிரதர்? ஃபாதர் கேட்குறாங்களே, ஒரு திருவிழா வருது, மக்களே உங்களோட காணிக்கை கொடுங்க, ஃபாதர் கேட்குறாரு பிரதர். இதெல்லாம் செய்யக்கூடாது பிரதர். அப்படி ட்ராக்கை மாற்றிட போகிறீங்க. கடவுளுக்கு காணிக்கை கொடுப்பது தவறு இல்லை, நேர்ச்சை செய்ய தவறில்லை. ஆனால் அந்த நேர்ச்சை அந்த காரியம் உன்னுடைய ஆணவத்தை நிரூபிக்கும் தனமாக இருக்கக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா? கடவுளை வேலைக்காரனாக உன்னை முதலாளியாக ஆக்கத்துக்கு மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லாமல் நாம் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த ஒரு காரியம் உண்மையாகவே நம்முடைய விசுவாசத்தை என்பிக்குமாக தவறு கிடையாது. சகோதரர்களே, இந்த காணிக்கையை, இந்த நேர்ச்சையை சரியான விதத்தில் புரிந்து ஆண்டவரை நேசிப்போம், இறையாசிரியர் பெறுவோம். நாளை சந்திப்போம்.